ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஜாப் பற்றி தான். இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவ அலுவலகத்தில் ஆயுஷ் பிரிவுக்கில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதில் நிறைய ஜாப் இருக்குது, என்ன மாதிரி என்ன ஜாப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் இன்னும் நிறைய ஜாப் பற்றி நம்ம சேனலில் வீடியோ பார்க்கலாம். நிறைய Q&Aவும் இருக்குது, நிறைய எக்ஸாம் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதில் என்ன ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டில். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தாவில் வந்து மெடிக்கல் சித்தா ஆர் சர்ஜரி முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் ஆர் சர்ஜரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 year வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் ஃபீல்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கானது தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையில் நியர்பை இருக்கக்கூடிய பிஹெச்சில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிஹெச்லேயும் இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேலாயுதப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஹெச் இருக்குது, அந்த ஊரில் இருக்க பிஹெச்சில் ஒர்க் பண்ணுறதுக்கானது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பென்சர் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து மல்டிபர்பஸ் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 8th குவாலிஃபிகேஷனு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி ஆர் யோகி சயின்ஸ் முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். MD முடிச்சிருக்காங்க. 1 or 2 year வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் இருந்தது அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. அரௌண்ட் 40,000 கிட்ட சேலரி இருக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு போஸ்ட்டும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரபியூட்டிக் அசிஸ்டன்ட் மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டுமே கேட்டிருக்காங்க மஸ்குலோஸ்கெலிட்டலில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கானது தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டர் கேட்டிருக்காங்க. இது வந்து சித்தாவில். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மஸ்குலோஸ்கெலிட்டல் டிபார்ட்மெண்ட்டும் வந்து கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து பிஹெச்சில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான். 1 or 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கவங்க வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தது இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு, இதுதான் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. நீங்கள் கான்ட்ராக்ட் பேஸில் எந்த ஜாபுக்காக வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது மேலே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த மேலே கொடுத்துருந்தேன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஜாபில் நீங்கள் எதுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அடுத்தது அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டோட்டல் மார்க் வந்து எவ்வளோ அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பர்சன்டேஜில் வந்து கன்வெர்ட் பண்ணி போடுங்க. அடுத்தது கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. கரண்ட் ரெசிடென்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸ்ஸு, அப்போ உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, ஆதார் கார்டு நம்பரு, ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி. இந்த ஆதார் கார்டும் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி வந்து கொடுங்க. ஸோ உங்களை வந்து ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய வீடியோவில் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ வந்து அடுத்து அதை பற்றி எந்த அப்டேட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஜாப் வந்து போட்டாங்களா இல்லையா தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி நீங்கள் கரண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத கொடுங்க. ஒரு வேளை நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, கலர் ஃபோட்டோ. அடுத்தது வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கான எவிடன்ஸ் கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான எவிடன்ஸு 10th 12th டிகிரி முடிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அதுக்கான உங்களோடக்கான குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸ் வேணும். ஸோ அதுக்கப்புறம் மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய மார்க் ஷீட் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 12th 10th வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி அதோட மார்க் ஷீட் மட்டும் அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா போதும். இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸுக்கு வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி, பஞ்சாயத்தில் நீங்கள் பில் கட்டுறது, இல்லை வந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இதில் ஏதாவது ஒரு 2 வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா போதும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்டாக்ட் அண்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் காலேஜ்லேருந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வாங்கினதாக இருக்கணும். அடுத்ததாக வந்து கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் காலேஜ்லேயும் வாங்கியிருக்கணும். குரூப் A குரூப் B ஆஃபீஸர் கிட்ட இருந்தும் வந்து வாங்கியிருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் வந்து வேணும். அதுக்கான ஐடி கார்டு வந்து அது கூட அட்டாச் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டாக்குமெண்ட்டு, கரண்ட்டில் வந்து எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்டிவ் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணும். இப்போ நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அது தேவைப்படாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி கீழே வரீங்க, இல்லை வந்து நீங்கள் ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்க இந்த ரெலவெண்ட் ஜாபுக்கு அப்படின்னா நீங்கள் அதையும் சேர்த்து வந்து இது கூட அட்டாச் பண்ணலாம். இவ்வளோ தான் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ். இது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி ப்ளஸ் வந்து 2 ஃபோட்டோ வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட சேர்த்து அனுப்புங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில்